லைஃப்ல கண்டிப்பா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா? நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க. கண்டிப்பா இந்த ஒரு டைப் ஆஃப் பர்சனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. நீங்க ஜெயிச்சா அவங்க ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்க எப்படியாச்சும் டவுனா இருக்கும் போது இந்த பர்சனை மட்டும் நினைச்சு பாருங்களேன். கண்டிப்பா இவங்களுக்காகவாச்சும் நம்ம சக்சஸ் ஆகணும். செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படி தெரியுமா? சில டைம் நீங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க, சில டைம் நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பர்சனெல்லாம் நீங்க லைஃப்ல வச்சுக்கணுமா இல்ல லைஃப்ல இருந்து தள்ளி வச்சுக்கணுமா நீங்க தான் முடிவு செய்யணும். தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படி தெரியுமா? நீங்க ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. உங்க சக்சஸ பார்த்து அவ்வளவு பொறாமப்படுவாங்க. நீங்க ஜெயிக்க கூடாதுன்ட்டு அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பா உங்க லைஃப்ல இருக்கவே கூடாது. அவங்க எப்படியாச்சும் உங்க லைஃப்ல இருந்து வெளியில வச்சுக்கணும். இப்போ இது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. யார்கிட்ட பேசணும், யார் எப்படிப்பட்ட பர்சன், யார் கூட இருந்தா நம்ம சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யார் நம்ம ஃபெயிலியரை பார்த்து நமக்காக ஹெல்ப் பண்றவங்க, யார் நம்ம சக்சஸ பார்த்து பொறாமப்படுறவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள மட்டும் எப்போதுமே உங்க கூடயே வச்சுக்கோங்க. மீதி பேர்லாம் கொஞ்சம் லைஃப்ல இருந்து தள்ளி வச்சுக்கோங்க.